பயங்கரமாக இருக்குங்க. மலையோட எட்ஜில் இருக்குது வீடு. ஸோ லக்கிங்க நான் லைக் இந்த இடத்துக்கு நான் ஃப்ரீயாக வந்திருக்கேன். ஜீப்பில் போயிட்டுருக்கோம். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க போகிறதுக்கு. வெல்கம் டு டே 2 ஆஃப் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். நம்ம கஞ்சிரப்புழாலேருந்து பாலக்காயமுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். பாலக்காயமுக்கு வந்து பெருசாக வந்துட்டு பஸ்ஸு ரூட்லாம் எதுவும் கிடையாது போல். ஐ மீன் பஸ் வசதி அந்தளவுக்கு இல்லை போல். கொஞ்சம் தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு வர வேண்டியது இருக்குது. பாலக்காயம் வந்துட்டோம். சுற்றி மலை, நடுவில் ஒரு குட்டி கிராமம். நல்லா ரிமோட்டாக இருக்குங்க. ரொம்ப பஸ் வசதி ரொம்ப கம்மி. கீழே ஒரு ரிவர் வேறு போகுது. இருங்க காமிக்கிறேன். இதுதான் பாலக்காயம். நம்மள ஒரு அண்ணா இன்வைட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி லைக் எங்கே இருக்காங்க நம்ம வந்துட்டோம்னு சொல்லிடலாம். அண்ட் அண்ணாவை மீட் பண்ணியாச்சு. உள்ளே வந்து கடைக்கு போயிருக்காங்க. அங்கே கெஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பிட அவங்க வந்திருக்காங்க. நம்ம அண்ணா வந்துட்டு கோச் ஷாப்பிங் எப்படிமா மீட் பண்ணோம். அவர் வந்து ஒரு ஸ்டே ரன் பண்ணிருக்காரு. இப்போ அங்கே தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம இப்போ வந்து ஒரு மலை மேலே ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் இருக்கும். முன்னாடி வந்து செம பெருசாக இருக்குது மலைங்கெல்லாம். என் காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது. அடைச்சிக்கிச்சு, ஏன்னா செம ஹைட்டில் இருக்கும். முன்னாடி செம மலைங்க. ஒரு பெரிய மலை மேலே இந்த வீடு இருக்குது. நீங்கள் வந்து இந்த மரத்தில் ஃப்ரூட்டெல்லாம் இருக்குல்ல, இது பேர் வந்து பேஷன் ஃப்ரூட்டாமா. அண்ணா வந்து கொடுத்தாங்க. இருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து போகலாம். ஏன்னா கடிக்கவே முடியல. ஆக்சுவலாக இந்த ஃப்ரூட் வந்துட்டு ஒரு மாதிரி எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்குது. உள்ளே தான் சீட் மாதிரி இருக்குது. அதை தான் சாப்பிடணும் போல். இந்த ஃப்ரூட்டை வந்து ஏற்கனவே சாப்பிட்ருக்கேங்க மூணாரில். இது வந்து ஒரு மாதிரி புளிப்பா, லைட்டாக இனிப்பா எல்லாமே இருக்கும் இதில். நைஸ், நல்லா இருக்குது. மரம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், பேஷன் ஃப்ரூட். கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடு செம்மையாக இருக்குங்க. உள்ளேயுமே பயங்கரமாக இருக்குது. ஒரு மலைக்கு மேலே ஒரு வீடு. அண்ணா வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி ரன் பண்ணிருக்காரு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப வந்து ஸ்டீப்பாகவும் இருந்துச்சு. நம்ம ஒரு பெரிய மலை மேலே இருக்கோம். காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கு. பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நார்மல் வீடு தானே. இப்போ பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க. மலையோட எட்ஜில் இருக்குது வீடு. பயங்கரமான ஸ்டே. இந்த ரூமுக்கு ஃபுல்லாக கிளாஸ்லாம் இருக்குது. நான் அப்புறமேட்டு உள்ளே போய் காமிக்கிறேன். பாடி அங்கே பாருங்கள். இந்த மலையை தாண்டினா கோயம்புத்தூர். ஒரு மலைக்கோட டாப்பில் அந்த ஹட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு ஸ்டேவை நான் பார்த்ததே கிடையாது. இந்த நார்மலாக பார்க்குறதுக்கு அந்த வீடெல்லாம் மிதந்துட்டு இருக்க மாதிரி இப்படி எட்ஜில் இருக்குது. சாரி, ஹட். பயங்கரமாக இருக்குங்க. அது எப்படி அந்த வீட்டோட அந்த இது அந்த பில்லர்ஸ் தாங்கிட்டு இருக்குன்னு தெரில. வந்து ஒரு வாக் போகிறோம். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படியே ஆசையாக இருக்குது. அது ஒரு வாக்கு. இந்த இடமே அல்ட்டியாக இருக்குது. ஓ மை காட். நானே நினச்சிருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்திருக்க முடியாது. எப்படி இந்த பிளான்லாம் அமையுதுன்னே தெரில. ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு ஆப்பு யாரோ ஒருத்தவங்க மீட் பண்ணாங்க. வாவ், கரெக்டான வழியில் போயிட்டுருக்க மாதிரி ஃபீல். லைக் லாஸ்ட் ஹட்டு இது இன்னும் எட்ஜில் இருக்குது. நம்ம இங்கேருந்து ஒரு தம்ப்நெயில் எடுப்போம் சரிங்களா? பயங்கரமாக இருக்குது. வார்த்தையே இல்லை. அப்படி எனக்கு இந்த மலையெல்லாம் தொடுற அளவுக்கு கிட்ட இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வாவ், வேற மாதிரிங்க. இந்த இடம் வந்துட்டு நிஜமாக காலையெல்லாம் வந்தால் செமையாக இருக்கும். எனக்கு சுத்தமாக காது கேட்கல. நான் பேசுகிறது எனக்கே லைட்டாக தான் கேட்குது. இந்த ஃபுல் மலையில் பாருங்களேன், அங்கங்கே ஒரு வீடு இருக்குது. இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள் தனியாக. இந்த மலையோட டாப்பில் இருக்குங்க இந்த இடம். நம்ம அப்படியே அந்த கார்னருக்கு போயிட்டு வரலாம். கண்டிப்பாக அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இப்போல்லாம் ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கவே இல்லை. பாலக்காடு வந்துட்டு நார்மலாக ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு போவோம்னு நினச்சேன். பட் வேற மாதிரி
எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது மார்னிங் எப்படி வியூ இருக்கும் அப்படின்றதுக்காக. பாருங்களேன், இது வந்து இந்த ஹட்டோட இன்னொரு சைடு. பாருங்களேன், லைட்டாக கீழே இறங்கி மேலே ஏறுது. அண்ட் இந்த பக்கம் வந்துட்டோம். மொத்தமாக வந்துட்டு 11 ஹட் இருக்குது. இந்த மாதிரி இந்த மலையெல்லாம் பார்க்க எனக்கு வேர்ட்ஸே தெரியல என்ன சொல்கிறது அப்படின்னு. இன்னும் இருக்கிறதுலே இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, மற்றதெல்லாம் சின்ன சின்ன ஹட்டு தான். இது வந்து இது வந்து ரெண்டு சேர்ந்து கம்பைன் ஆன மாதிரி இடமா இருக்குது. ரூம் டூர் பார்த்துடலாம். அண்ட் உள்ளே வந்தோடனே ஒரு நீட்டான டபுள் பெட், ஏசி, ஒரு பெரிய பால்கனி. இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த சின்ன ஒரு விண்டோ வச்சுருக்கு. அப்படியே எடுத்தோன்னா த வியூ பா பயங்கரமாக இருக்குல்ல. பா இந்த ஸ்டேக்கும் இந்த வியூக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த பால்கனி, இந்த பால்கனிலேருந்து வியூவே வேற மாதிரி. திஸ் இஸ் த ரூம் டூர். அங்கே வெளியே போகலாம். அங்கே ரெசார்ட்லேயே வந்துட்டு ஒரு கிச்சன் அண்ட் டைனிங் செட்டப் இருந்துச்சு. அங்கே வந்து அண்ணா வந்து நமக்கு டீயும் அப்புறமேட்டா சேப்பங்கிழங்கு இருக்குல்ல, அதை வந்துட்டு வேக வச்சு இதை கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு அண்ணா ஒரு அக்கா அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு மலையாளம் தான் ஃபுல்லாக தெரியுமே. அவங்கக்கிட்ட அதை கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அண்ணாக்கு மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். அப்புறம் வெளியில் போய் நாங்கள் ஹெலிகாப்டர்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதோ அது ரொம்ப தூரத்தில் போகுதுண்ணா. பார்த்தேண்ணா. நம்ம ஆல்ரெடி இந்த இடத்த ஃபோனில் கவர் பண்ணுவோம். பட் இங்கே பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போது சன்செட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வாவ், இந்த ஹட்டுக்கு முன்னாடியே அந்த மலைங்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஜஸ்ட் அப்படியே நான் ரொம்ப நேரமாக இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரம் பார்த்தாலும் போரே அடிக்கல. லைக் இவ்வளோ நேரம் சிட்டிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறோமா, இங்கே வந்தோடனே அவ்வளோ அமைதியாக இருக்குது. லைக் நம்ம அந்த டாப் சொல்லுவாங்க தெரியுமா, மலையோட டாப்பில் இருக்கும், அதில் தான் நின்றுருக்கேன். லைக் மலையோட டாப்பில் இங்கேருந்து அந்த மலையோட டாப் தெரியுது. பா அப்படியே ஒரு வியூ பாருங்க. நம்ம இங்கே ஸ்டேல இருக்கோம்ல, பயங்கரமாக சன்செட் ஆகிட்டு இருக்கு. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பட் அவ்வளோ கிளியராக இல்லை, எனக்கு இதுவே நல்லாயிருக்கு. அந்த எட்ஜுக்கு போய் பார்ப்போம். நம்ம இங்கே கீழே போய் பார்க்க போகிறோம். வாவ், செம்மையாக இருக்குங்க சன்செட். சன்செட் பயங்கரமாக ஆகிட்டு இருக்குங்க. அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு அந்த லைட்டு நேராக அந்த மலை படுது. வார்த்தையே இல்லைங்க. வாவ், என்னால் இதை கற்பனையாக பண்ண முடியல, அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. வாவ், அதுவும் அந்த சன்னை பாருங்களேன், அந்த மலையோட அந்த யூ ஷேப்பில் ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகும் போல். ஸோ லக்கிங்க நான். லைக் இந்த இடத்துக்கு நான் ஃப்ரீயாக வந்திருக்கேன், ஃப்ரீயாக ஸ்டே பண்ண போகிறேன். அண்ட் பயங்கரமான வியூ இருக்குது. சன்செட் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்த கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், கொஞ்சம் ஒரு குட்டி ப்ளே ஏரியா இருக்குது. ஏன்னா லைட்டாக டேமேஜாக இருக்குது. ஊஞ்சல் நல்லா தான் இருக்குது. வாங்க கொண்டாடும் ஊஞ்சல் விளையாடலாம். எனக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான வியூ, ஊஞ்சல் ஆடிட்டுருக்கேன். அங்கே நம்ம சன்செட் வந்து கிளியராக இல்லைன்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறம் வந்து க்ளவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சு ஒரு ½ ஹவருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்து சன்னே ஒரு மாதிரி ரெட் கலரில் செம்ம கிளியராக வந்து செட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி அந்த யூ ஷேப் இருக்குல்ல, அதுக்கு நேராக. அண்ணா வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோ எடுக்கிறவர். அதுக்கப்புறம் அவருமே வந்து அவர் ஃபோன் மூலியமாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தார். அண்ட் அவர் எடுத்த ஃபோட்டோலாம் அப்புறமேட்டு காமிச்சிட்டு இருந்தார். நைட் பக்கமாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு கெஸ்ட்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணா வந்து நம்மளுக்காக சிக்கன் கறி ப்ளஸ் வந்து சப்பாத்திலாம் ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க குக் பண்ணிட்டு போது கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு அப்படியே சும்மா நடந்துட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப அமைதியான இடங்க அது. இருங்க அப்படியே காமிக்கிறேன்.
டைம் வந்துட்டு 8க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ரூம்லேருந்து சும்மா நடந்துகிட்ருக்கோம். லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அப்புறமேட்டு ஒரு வியூ காமிக்கிறேன். ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே வேர்டை யூஸ் பண்ணுறேன்னா நல்லா இருக்குது. அப்படியே சிட்டியோட டிராஃபிக் அந்த சவுண்ட்லாம் இல்லாமல் அப்படியே எந்த சத்தமும் கேட்கல. அப்பப்போ காற்றோட சவுண்ட் மட்டும் கேட்குது. அந்த மரம்லாம் அசைஞ்சிட்ருக்கு. நைட்டு ஒரு நல்ல டின்னரு, சிக்கன் கறி, சப்பாத்தி, பெரிய பெரிய சிக்கன். ஸோ நல்லா சாப்பிட்டோம். இது என்னன்னா பெப்பர் சிக்கன் பெரி பெரி சிக்கன் பெரி பெரி. அண்ட் நம்ம ஊரில் சிக்கன் குழம்பு, இங்கே சிக்கன் கறி, சப்பாத்தி. இது பேர் என்ன சொன்னீங்க? குபூஸ். எல்லோரும் நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இன்றைக்கி வேறு நல்லா ட்ராவல் மாறி மாறி பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், டயர்டாகிடுச்சு. நான் தான் கொஞ்சம் சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன் வர. ஓகே, நாளைக்கு மார்னிங் பார்ப்போம். குட் மார்னிங். ஆக்சுவலாக வியூ சுத்தமாக இல்லை, நல்லா பெருசாக காமிக்கல. இங்கே வந்து ஒரு மல்பெரி செடி இருக்குது, இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், ஃபோக்கஸ். குட்டியாக இருக்குது. எந்த அளவுக்குனா இங்கே பாருங்கள், என் கையை வந்து கிட்டே கொண்டு போகிறேன். தெரியுதா எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு? அதோட டேஸ்ட் வந்து லைட்டாக இனிப்பாக கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. அண்ட் மிஸ்ட்டு கிளியர் ஆனோடனே நான் வியூ காமிக்கிறேன். அப்புறம் மார்னிங் சாப்பிட வந்து அண்ணா அந்த புட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. புட்டு ப்ளஸ் பட்டாணி இருக்கும்ல, அதை வச்சது கிரேவி. அங்கே கேரளாவில் காமனில் புட்டு வந்துட்டு எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. பட் டிஃபனுக்கு வந்துட்டு புட்டு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு ஈவினிங்கே அந்த குக்கிங் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இல்லைனா எப்போ கீழே டவுனுக்கு போகிறவங்க வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. ஏன்னா ஹில் மேலே இருக்கனால நம்ம பெருசாக எதுவுமே வாங்கவே முடியாது. ரொம்ப ரிமோட்டான ஏரியா இது. நல்லா சாப்பிட்டாச்சு. இங்கே வியூ பெருசாகவே தெரியலங்க. நேற்று நம்ம பார்த்த அந்தளவுக்கு கிளியராகவே இல்லை. நல்ல ஒரு மாதிரி ப்ளூயிஷாக இருக்குது. க்ளவுடியாக கூட இல்லை, ஒரு மாதிரி நல்ல ஒரு வியூ இல்லை, கிளியராக இல்லை. நம்ம நேற்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம்ல, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு இப்போ எப்படி வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது இல்லை? நேற்று எவ்வளோ கிளியராக இருந்துச்சு இந்த இடம். இங்கே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம கிளம்ப போகிறோம். ஒரு மதியத்துக்குள்ளே கிளம்பலான் இருக்கோம். ஒரு 2 hours தான் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கிடச்சிதுன்னா கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பிட்டோம், ஜீப்பில் போயிட்டுருக்கோம். போய் ட்ராப் பண்ண போகிறாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஸ்டீப் சர்வலாக இருக்குது. பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கைஸ், செம்ம ஸ்டீப்பாக இருந்துச்சு வரும்போது, ஸ்கூட்டியில் வரும்போது. இப்போ எப்படி போக போகிறோன்னு தெரியலை. அந்தளவுக்கு தெரியல எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஃபுல் பிரேக்கில் தான் போயிட்டுருக்காங்க. சைடில் பள்ளம். அப்படியே இந்த பேரிகார்டும் இல்லை, செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. அங்கே ஒரு அண்ணா ஒரு அக்கா வந்து ஒர்க் பண்ணிட்டு சொன்னல, கீழே உங்களுக்கு ஏதோ ஒர்க் இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் ட்ராப் பண்ண போனாங்க. போகும்போதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. ரொம்ப எட்ஜு, பெருசாக எந்த ஒரு சேஃபுமே இல்லை. எட்டானிக்கு அண்ணா இருந்து பயன்படுத்தினாங்க. பாருங்கள், லிட்ரலி எதுவுமே இல்லை. அப்படியே விட்டால் ஃபோனில் அந்தளவுக்கு பயமாகவே இல்லை. எங்கள் வீட்டில் செம்ம எட்ஜில் போயிட்டுருக்கோம். லிட்ரலி ஃபுல்லாக வந்துட்டு எந்த ஒரு சேஃபும் இல்லைங்க. மழை டைம்லாம் ரொம்ப டேஞ்சர் இந்த இடம். பாருங்களேன், அங்கே பார்க்குறதுக்கு இந்த ரோடே இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க போகிறதுக்கு. 10 நிமிஷத்தில் பஸ்ஸை பிடிச்சிட்டோங்க. பாலக்கயம்லேருந்து கஞ்சிரப்புழா இல்லை மன்னார்காடு போகிறதுக்கு. கடைசி மினிட்டு 12:50க்கு பஸ்ஸு, 12:54 ஆகுது. நான் கூட விட்டுட்டேன்னு நினச்சேன். இல்லைனா 3 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, ஏறலாம். ஹே காய்ஸ், மன்னார்காட்டில் இருக்கோம். நம்ம வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். அடுத்து மலப்புரம். பெரிய பிளான் இருக்குது, இதுங்க கண்டினியூ பண்ணுறேன்.
அண்ட் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சைனிங்